ஆதி காலத்து சபையில் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்துக்கு பேர் என்னது? பர்னபா. ஆறுதல் கொடுக்குற ஒட்டகம், ஆறுதலின் மகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவன். உண்மையாகவே இந்த பர்னபா அந்த சபைக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வந்தான். சவுல் பவுலாக மாறிட்டான், ரட்சிக்கப்பட்டான். ஆனால் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவன்னு சொல்லி சீஷர்கள் அவனை நம்பலை, அவனை சேர்க்கறதுக்கே பயந்தாங்க. சபைக்குள்ளே என்ன செய்யலை? சேர்க்கலை. ஆனால் அடுத்த வசனத்தில் 27 பார்த்தீங்கன்னா, பர்னபா அவனை சேர்த்து கொண்டு அவனை அழைச்சிட்டு போய் அவனை பற்றி சாட்சி கொடுத்து அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஒரு சாட்சியாக ஊழியக்காரனாக நிறுத்தினாங்க. இந்த பவுலுக்கு பர்னபா ஆறுதலின் மகனாக இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டு பைபிளில் பாதியே அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க? அல்லது எத்தனை பேரை ஆத்திரமூற்றவங்களாக இருக்கிறீங்க? அட்லீஸ்ட் உங்கள் கணவருக்காவது ஆறுதலாக இருங்க, உங்கள் பிள்ளைகளுக்காவது, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆறுதலாக மாறுங்க. ஆத்திரமூற்றவங்களாக இருக்காதீங்க.